ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷெஷ்விகா குக்கிங். இன்றைக்கி நாம் முட்டை ஆம்லேட் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நாம் ஒரு மிக்ஸி ஜாரில் நறுக்கின தேங்காயை எடுத்துக்கலாம். இது கூட ஜீரகம், மிளகு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நாம் ஆம்லேட்க்கு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நாம் முட்டையை தனியாக உடச்சி ஊற்றி எடுத்துக்கலாம். பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், மஞ்சள் பொடி, இதெல்லாம் சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கலாம். நம்ம ஆம்லேட்க்கு எப்படி அடிப்போமோ அந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இதுவும் நாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ நாம் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரெண்டு துண்டு பட்டை, லவங்கம், பொரிஞ்சதும் பொடியாக நறுக்கின வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாறினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா தக்காளி, வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, தனியா பொடி, நல்லா வதங்கினதும் தேவையான அளவு தண்ணி விட்டு இது கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததும் நாம் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட் சேர்த்துட்ட பிறகும் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ நாம் அடித்து வச்சுருக்க ஆம்லேட்டை ஊற்றி எடுத்துக்கலாம். ஆம்லேட் நல்லா வெந்ததும் இதை நாம் பீஸ் பண்ணி எடுத்துக்கலாம்.
கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருக்கிற மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா ஆம்லேட் வெந்ததும் நாம் கொதிச்சுட்ருக்க குழம்புல பீஸ் பண்ண ஆம்லெட்டை சேர்த்துடலாம். கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டு நம்ம இறக்கிடலாம். ஆம்லேட் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சு மூடி போட்டு எடுத்துக்கோங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்து கூடயும் சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த கறி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.